ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 47. எல்லாவற்றையும் மீண்டும் எண்ணி பார்க்கும்பொழுது தீவிரமான யோசனைக்கு பிறகு, நான் முன்பு நினைத்தது போல் இல்லாமல் எனக்கும் உன்னுடைய மூத்த சகோதரியைப் போல்தான் நினைக்க தோன்றுகிறது. நண்பர்களும் பாதுகாப்பதற்கு மனிதர்களும் இருக்கும் ஒரு பெண்ணிடம், கர்னல் குடும்பத்தினரிடம் தங்கியிருந்த ஒரு பெண்ணிடம் இம்மாதிரி ஒரு திட்டம் தீட்ட ஒரு இளைஞனால் முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நல்லபடியாகத்தான் முடியும் என்று நம்புகிறேன். அவளுடைய நண்பர்கள் முன்வந்து அவனை தடுப்பார்கள் என அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டானா? கர்னல் ஃபாஸ்டரை எதிர்த்து இவ்வாறு நடந்து கொண்டதற்கு மீண்டும் அவன் படைப்பிரிவுக்கு வந்தால் அவனை அங்கு சேர்த்து கொள்வார்கள் என அவனால் எதிர்பார்க்க முடியுமா? இவ்வளவு துணிச்சலான காரியம் செய்வதற்கு அவனது இந்த ஆசை மட்டும் போதுமானதாக இருக்க முடியாது என மிஸ்டர் கார்டினர் பயணத்தின் போது எலிசபெத்திடம் கூறினார். ஒரு கணம் தெளிவடைந்து, நீங்கள் உண்மையாகவே அவ்வாறு நினைக்கிறீர்களா என்று எலிசபெத் உரத்த குரலில் கேட்டாள். என்னை கேட்டா எனக்கும் உனது மாமாவின் அபிப்பிராயம்தான். அவன் செய்த தவறு, கண்ணியம், மரியாதை, ஆர்வம் ஆகியவற்றை பெருமளவிற்கு மீறியதே ஆகும். விக்காமை பற்றி என்னால் இவ்வளவு மோசமாக நினைக்க முடியாது. அவனால் இவ்வாறு செய்ய முடியும் என்று நினைப்பதை உன்னால் முழுவதுமாக கைவிட முடியுமா லிசி என்று மிஸ்ஸஸ் கார்டினல் கேட்டாள். அவனுடைய சொந்த நன்மைகளை அவனால் புறக்கணிக்க முடியாது. மற்ற எதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இது உண்மையாக இருந்தால், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் வேண்டுகிறேன். அப்படியெனில் அவர்கள் ஏன் ஸ்காட்லாண்டிற்கு போகக்கூடாது? முதலாவதாக, அவர்கள் ஸ்காட்லாண்டிற்கு போகவில்லை என்பதற்கு முழுமையான ஆதாரம் எதுவும் இல்லை என்று மிஸ்டர் கார்டினர் பதிலளித்தார். ஹோ, குதிரை வண்டியிலிருந்து வாடகை வண்டிக்கு அவர்கள் மாறியது வெறும் ஓர் யூகம்தான். மேலும் அவர்கள் பார்னெட் சாலையில் இருந்ததற்கான எந்த அடையாளங்களும் இல்லை. சரி, அவர்கள் லண்டனில் இருக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கு தங்கியிருக்கலாம். அதை தவிர வேறு எந்த குறிப்பிட்ட காரணமும் இருக்காது. இருவரிடமும் பணம் அதிக அளவில் கிடையாது. ஸ்காட்லாண்டில் திருமணம் செய்து கொள்வதை விட சிறிது நாட்களுக்கு பிறகு லண்டனில் செய்து கொள்வது செலவை குறைக்கும் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் ஏன் இந்த ரகசியம்? யாராவது பார்த்துவிட போகிறார்களோ என எதற்காக பயப்பட வேண்டும்? ஏன் யாரையும் அழைக்காமல் தனியாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? ஹோ, இல்லை, இவ்வாறு இருக்க முடியாது. ஜேன் எழுதியதிலிருந்து அவனுடைய நண்பன் மூலம் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எண்ணமே அவனுக்கு இல்லை என்று தெரிகிறது. ஓரளவு பணம் இல்லாத ஒரு பெண்ணை விக்காம் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டான். அவனால் சமாளிக்க முடியாது. லிடியாவிடம் என்ன இருக்கிறது? இளமை, ஆரோக்கியம், கலகலப்பான தன்மை ஆகியவற்றை தவிர வேறென்ன இருக்கிறது? இதற்காகவா அவன் நல்ல பணம் உள்ள இடத்தில் திருமணம் செய்து கொள்வதை விட்டு கொடுத்திருப்பான்? இராணுவத்தில் இருப்பவனுக்கு இம்மாதிரியான வெட்கக்கேடான செயல் எவ்வளவு பெரிய அவமானத்தை தரும். அங்கு அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை என்னால் மதிப்பிட முடியவில்லை. ஏனென்றால் இதற்கு என்ன பின்விளைவுகள் ஏற்படும் என தெரியவில்லை. தாங்கள் முன்பு கூறியவை சரியில்லை. முன் வந்து காப்பாற்றுவதற்கு லிடியாவிற்கு சகோதரர்கள் இல்லை என தெரியும். என்னுடைய தந்தையின் சுபாவத்தை அறிந்திருந்த அவனுக்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி சிறிதும் அக்கறை எடுத்து கொள்ளாத அவரால் இது போன்ற விஷயத்தில் சிறிதளவே உதவ முடியும், சிறிதளவே நினைக்க முடியும் என்பதும் தெரியும். அவன் மேலுள்ள காதலினால் லிடியா எல்லாவற்றையும் மறந்து திருமணம் செய்து கொள்ளாமல் அவன் கூட வாழ்வதற்கு மட்டும் ஒத்துக்கொண்டிருப்பாளா? அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் அவளுடைய நல்லொழுக்கத்தையும் சீரிய பண்பை பற்றியும் எனக்கு சந்தேகம்தான். இதை நினைக்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக உள்ளது.
எனக்கு என்ன சொல்வது என்றும் தெரியவில்லை. ஒருவேளை அவன் அவளுக்கு நியாயமாக நடந்து கொள்ளவில்லை போலும். ஆனால் அவள் மிகவும் சிறியவள். அவளுக்கு நல்ல விஷயங்களை பற்றி எதுவும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. கடந்த அரை வருடமாக, இல்லை 12 மாதங்களாக கேளிக்கைகளையும் வீண் பெருமையையும் தவிர வேறு எதையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. சோம்பலாக காலத்தை கழித்திருக்கிறாள். முக்கியமில்லாத விஷயத்திற்கு நேரத்தை செலவழித்திருக்கிறாள். தனிப்பட்ட அபிப்பிராயம் என்பதே இல்லாமல் யார் எதை சொன்னாலும் அதை அவள் கடைபிடிப்பாள். இராணுவம் முதலில் மேரிடனில் முகாமிட்டிருந்திலிருந்து அவளுக்கு காதல் பேச்சுகள், அதிகாரிகள் இவற்றை தவிர வேறு எதுவும் மனதில் இல்லை. எப்பொழுதுமே அவள் கலகலப்பானவள். மேலும் இதை பற்றியே பேசி நினைத்து தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு மேலும் இடம் கொடுத்திருக்கிறாள். நமக்கு தெரியும், ஒரு பெண்மணியை கவரக்கூடிய அத்தனை வசீகரமும் பேச்சும் விக்காமிடம் இருக்கிறது என்று எலிசபெத் பதிலளித்தாள். ஆனால் ஜேன் விக்காமை பற்றி மோசமாக நினைக்கவில்லை. அவனால் இவ்வாறு செய்ய முடியும் என அவள் நினைக்கவில்லை என்று அத்தை கூறினாள். யாரை பற்றி ஜேனால் கெடுதலாக நினைக்க முடியாது. யாராக இருந்தாலும் அவர்களுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தவறு செய்ததை உறுதிப்படுத்திய பிறகுதான் அவள் அதை நம்புவாள். விக்காம் உண்மையில் எப்படிப்பட்டவன் என எனக்கும் ஜெயினிற்கும் தெரியும். அவன் தீய ஒழுக்கத்தின் மொத்த உருவம் என எங்கள் இருவருக்கும் தெரியும். அவனிடம் நேர்மை, நற்பெயர் இரண்டும் கிடையாது. எவ்வளவிற்கு எவ்வளவு அவன் நல்லவனாக நம்மிடம் நெருங்கி உள்ளானோ அவ்வளவிற்கு அவ்வளவு பொய்யும் ஏமாற்றும் அவனிடம் இருக்கிறது. உனக்கு உண்மையிலேயே இவையெல்லாம் தெரியுமா என்று மிஸ்ஸஸ் கார்டினர் இது இவளுக்கு எப்படி தெரிந்தது என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினாள். எனக்கு தெரியும் என்றாள் எலிசபெத் முகம் சிவந்தவாறு. அவன் எவ்வளவு மோசமாக மிஸ்டர் டார்சியிடம் நடந்து கொண்டுள்ளான் என்று நான் உங்களுக்கு முன்னர் ஒரு நாள் கூறினேன். ஆனால் இவ்வளவு பெருந்தன்மையாகவும் பொறுமையாகவும் நடந்து கொண்டிருக்கும் டார்சியை பற்றி நம்மிடம் அவன் எவ்வாறு பேசினான் என நீங்களே இறுதியில் லாங்பர்னில் பார்த்தீர்கள். மற்ற சில சந்தர்ப்பங்களை பற்றி கூற எனக்கு உரிமை இல்லை. பெம்பர்லி குடும்பத்தை பற்றி கூறிய அனைத்துமே பொய்தான். மிஸ் டார்சியை பற்றி கூறியது அனைத்தும் பொய். அவன் விவரித்ததிலிருந்து அவள் கர்வம் மிகுந்தவள், பழகத் தெரியாதவள், ஏற்றுக்கொள்ள முடியாதவள் என நினைத்திருந்தேன். ஆனால் அவள் அப்படியல்ல என அவனுக்கு தெரியும். நாம் பார்த்தது போல அவள் பழகுவதற்கு இனிமையானவள், அடக்கமானவள் என அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் லிடியாவிற்கு இவை எதுவுமே தெரியாதா? உனக்கும் ஜேனிற்கும் இவ்வளவு நன்றாக தெரிந்திருப்பது அவளுக்கு தெரியாமல் இருக்குமா? ஓ ஆமாம், அவளுக்கு தெரியாது. அதனால்தான் தவறு ஏற்பட்டுள்ளது. நான் கென்ட்டில் இருக்கும்பொழுது டார்சியையும் பிட்ஸ்வில்லியமையும் சந்திக்கும் வரை எனக்கும் உண்மை தெரியாது. நான் வீடு திரும்பும்பொழுது இராணுவம் 1 வாரத்திலோ 2 வாரத்திலோ மேரிடனை விட்டு கிளம்புவதாக இருந்தது. ஜேனிடம் மட்டும் இவ்விஷயத்தை கூறினேன். எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கியுள்ள அவனை பற்றி எல்லோரிடமும் சொல்வதாக இருந்தால் அவனுக்கு கெட்ட பெயர் கிடைப்பதில் யாருக்கு என்ன லாபம் என்பதால் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என தீர்மானித்தேன். லிடியா மிஸ்டர் கார்னல் பாஸ்டருடன் கிளம்புவதாக சொன்னபோது அவனுடைய நடத்தை பற்றி அவளிடம் சொல்ல வேண்டும் என எனக்கு தோன்றவில்லை. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று எனக்கு தோன்றவே இல்லை. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் என நான் நினைத்திருக்கவே இல்லை என நீங்கள் சுலபமாக நம்பலாம் என்னை. அவர்கள் பிரைடனுக்கு சென்றபோது இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் என நம்புவதற்கு உனக்கு ஒரு காரணமும் இல்லை என நினைக்கிறேன். சிறிதளவும் இல்லை. இருவரிடமும் காதல் இருந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் என் குடும்பத்தினருக்கு தெரியாமல் போயிருந்திருக்காது. அவன் முதலில் இராணுவத்தில் சேர்ந்தபோது அவள் அவனை மிகவும் ரசித்தாள். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வியந்தோம். மேரிடனில் இருக்கும் எல்லா பெண்களும் அவனை பற்றி நினைப்பில் சுய நினைவு இல்லாமல் தான் முதல் 2 மாதங்கள் இருந்தனர்.
அவன் அவளுக்கு தனிப்பட்ட கவனிப்பு எதையும் அளிக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அவளுடைய வியப்பு குறைந்து போனது. அவனை பற்றிய கற்பனை மறைந்து போனது. அவளை அதிக அக்கறையுடன் கவனித்த படைப்பிரிவில் இருந்த மற்றவர்கள் அவளுக்கு பிரியமானவர்களாக ஆனார்கள். பயணம் முழுவதும் இந்த சம்பவத்தை பற்றிய அவர்களுடைய பயம், எதிர்ப்பு, கவலை, யூகம் இவற்றிற்கு மேலாக வேறு எதை பற்றியும் அவர்களால் பேச முடியவில்லை. ஆனாலும் எலிசபெத்தால் இதை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. மனவேதனையும் தன்மீது தானே குற்றம் சாட்டி கொள்வதுமே மேலோங்கி இருந்தது. அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. எவ்வளவு விரைவாக பயணம் செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக பயணம் செய்து ஓரளவு முழுவதும் வண்டியிலேயே உறங்கி மறுநாள் இரவு லாங்பர்னை அடைந்தனர். தங்களை எதிர்பார்த்து ஜேன் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என நினைத்த எலிசபெத் ஆறுதல் அடைந்தாள். மிஸ்டர் கார்டினரின் குழந்தைகள் வண்டியை பார்த்தவுடன் வீட்டின் வாசற்படியில் நின்று கொண்டு அவர்களை கண்டவுடன் சந்தோஷத்தில் குதித்து கும்மாளமிட்டு வரவேற்றது இனிமையாக இருந்தது. எலிசபெத் வண்டியிலிருந்து இறங்கி குழந்தைகளுக்கு அவசரமாக முத்தமிட்டு தாயாரின் அறையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த ஜேனை வழியில் எதிர்கொண்டாள். அன்புடன் அவளை தழுவிக்கொண்ட எலிசபெத் உடனடியாக லிடியா விக்காமை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்ததா என்று கேட்டாள். இருவரின் கண்களிலும் நீர் மல்கியது. இதுவரை எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. ஆனால் மாமா இப்பொழுது வந்துவிட்டதால் இனி எல்லாம் நல்லபடியாக முடியும் என நம்புகிறேன் என்று ஜேன் பதிலளித்தாள். தகப்பனார் லண்டனில் இருக்கிறாரா? ஆமாம், நான் உனக்கு எழுதியிருந்தபடி அவர் செவ்வாயன்று புறப்பட்டு சென்றார். அவரிடமிருந்து அடிக்கடி செய்தி வருகிறதா? ஒரே ஒரு தடவை தான் செய்தி கிடைத்தது. சௌகரியமாக போய் சேர்ந்தேன் என புதன் அன்று எழுதியிருந்தார். நான் கேட்டுக்கொண்டபடி நான் செய்ய வேண்டியவற்றை பற்றியும் எழுதினார். ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தால் மீண்டும் எழுதுவதாக கூறியுள்ளார். தாயார் எப்படி இருக்கிறார்? நீங்கள் எல்லோரும் எவ்வாறு இருக்கிறீர்கள்? தாயார் நலமாக இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஆனால் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார். மாடியில் உள்ள தனது அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. உங்கள் அனைவரையும் பார்த்தால் மிகவும் சந்தோஷம் அடைவார். நல்ல வேளையாக மேரியும் கிட்டியும் நன்றாகவே உள்ளனர். நீ எவ்வாறு இருக்கிறாய்? மிகவும் களையிழந்து காணப்படுகிறாயே. தனியாக எல்லா கஷ்டங்களையும் நீயே தாங்கிக் கொண்டிருக்கிறாயா? தான் நன்றாக இருப்பதாக கூறி இவ்வாறு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த ஜேன் தங்கள் குழந்தைகளுடன் இருந்த தனது மாமாவிடமும் அத்தையிடமும் சென்று அவர்களை வரவேற்று அவர்கள் வந்ததற்காக சந்தோஷத்துடனும் கண்களின் நீர் மல்கவும் நன்றி கூறினாள். எல்லோரும் வரவேற்பு அறைக்கு சென்றனர். எலிசபெத் ஜேனிடம் கேட்ட கேள்விகளை மற்றவர்கள் மீண்டும் கேட்டனர். ஜேனால் சரியாக பதிலளிக்க முடியவில்லை என கண்டனர். அவர்களுடைய நல்ல உள்ளம் நல்லதையே நினைத்ததால் லிடியாவிடமிருந்தோ அல்லது தகப்பனாரிடமிருந்தோ விவரம் வரும், திருமணத்தை பற்றிய செய்தி வரும் என தினமும் காலையில் கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சில நிமிட உரையாடலுக்கு பின்னர் மிஸ்ஸஸ் பெனட்டின் அறைக்குள் நுழைந்த அவர்களை அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அழுகையும் புலம்பலுமாக அவள் வரவேற்றாள். விக்காமின் வில்லத்தனமான செய்கையை கண்டித்தாள். தான் படும் துன்பங்கள் தன்னை எல்லோரும் எவ்வாறு மோசமாக பயன்படுத்தி கொண்டுள்ளனர் என்பதை பற்றி குற்றம் சாட்டினாள். பெண்ணின் தவறுக்கு தான் அளித்த இடம்தான் காரணம் என்பதை மறந்து மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாள். நான் கூறியபடி எல்லோரும் பிரைடனுக்கு போயிருந்தால் இது நடந்திருக்காது. பாவம், லிடியாவை கவனித்து கொள்ள அங்கு யாருமே இல்லை. பாஸ்டர் தம்பதிகள் இவளை ஏன் தங்கள் பார்வையிலிருந்து வெளியேற அனுமதித்தனர்? அவர்கள் பக்கத்திலோ ஏதோ ஒரு பெரிய கவனமின்மை இருந்திருக்கிறது. அவளை நன்றாக கவனித்து கொண்டிருந்தால் லிடியா இவ்வாறு செய்யக்கூடிய பெண்ணே அல்ல. அவளை பார்த்து கொள்ளும் திறமை அவர்களுக்கு இல்லை, எனக்கு நல்லா தெரியும். எப்பொழுதும் போல் என் பேச்சை யாரும் கேட்கவில்லை. இப்பொழுது மிஸ்டர் பெனட் விக்காமை தேடிச் சென்றுள்ளார். அவனுடன் சண்டை போடுவார். அவன் அவரை கொன்று விடுவான். பிறகு நம்முடைய கதி என்னாவது? காலின்ஸ் குடும்பத்தினர் நம்மை துரத்தி விடுவார்கள். என்னது சகோதரனே, நீ உதவி செய்யவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என எனக்கு புரியவில்லை என்று புலம்பி தள்ளினாள். இத்தகைய பயங்கரமான எண்ணங்களை கேட்டு அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர்.
மிஸ்டர் கார்டினர் அவளிடமும் அவள் குடும்பத்தினரிடமும் தனது அன்பை உறுதிப்படுத்திவிட்டு மறுநாளே லண்டனுக்கு சென்று லிடியாவை தேடி கண்டுபிடித்து அழைத்து வர மிஸ்டர் பெனட்டிற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்து உதவுவதாக கூறினார். வேண்டாத கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று மிஸ்டர் கார்டினர் மோசமான செய்திக்கு தயாராக இருப்பது சரி என்றாலும் அவ்வாறுதான் தீர்மானமாக நடைபெறும் என எதிர்பார்க்க தேவையில்லை. அவர்கள் பிரைடனை விட்டு சென்று ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இன்னும் சில நாட்களில் அவர்களை பற்றிய ஏதாவது செய்தி கிடைக்கலாம். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை, திருமணம் செய்து கொள்ள உத்தேசமும் இல்லை என்று நமக்கு தெரியும் வரை விஷயமே முடிந்து விட்டதாக, இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என நினைக்க வேண்டாம். நான் ஊருக்கு சென்றவுடன் சகோதரனை பார்த்து கிரேஸ் சர்ச் தெருவில் உள்ள எனது வீட்டிற்கு அவரை அழைத்து வந்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி கலந்து ஆலோசித்து தீர்மானிப்போம் என்றார். ஓ, எனதருமை சகோதரனே, இதைதான் நான் விரும்பினேன். நீ ஊருக்கு சென்ற உடனேயே அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இதுவரை அவர்கள் திருமணம் செய்து கொண்டிராவிட்டால் திருமணம் செய்து கொள்ள வை. திருமண உடைகளுக்காக அவர்களை காத்திருக்க வைக்காதே. திருமணம் ஆன பின் உடைகளை வாங்க எவ்வளவு பணம் வேண்டுமோ அவ்வளவு பணம் லிடியாவிற்கு கிடைக்கும் என்று சொல். அனைத்திற்கும் மேலாக மிஸ்டர் பெனட்டை சண்டை போட சொல்லாதே. நான் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறேன், என் உடல்நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என அவரிடம் சொல். லிடியாவிடம் அவளது உடைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க சொல். என்னை பார்க்கும் வரை அவள் உடைகள் எதுவும் வாங்க வேண்டாம். அவளுக்கு எங்கு வாங்குவது என்பதும் தெரியாது. நீ எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறாய் எனது சகோதரினே. நீ எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவாய் என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று மிஸ்ஸஸ் பெனட் கூறினாள். மிஸ்டர் கார்டினர் எல்லா விதங்களிலும் உதவி செய்வதாக கூறினாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என கூறி இரவு உணவு உண்ணும் வரை தனது சகோதரியிடம் இவ்வாறு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்துவிட்டு அவளது மகள்கள் இல்லாத போது அவளை கவனித்து கொள்ளும் பெண்மணியிடம் அவளுடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளியிட்டு கொள்ளட்டும் என்று விட்டு சென்று விட்டார். மிஸ்ஸஸ் பெனட் இவ்வாறு குடும்பத்தினரிடமிருந்து விலகி தனியாக அறையிலேயே அமர்ந்திருக்க தேவையில்லை என கார்டினர் தம்பதியினர் நினைத்தாலும் அவர்கள் அதனை எதிர்க்கவில்லை. ஏனெனில் அவளுக்கு இரகசியத்தை காப்பாற்ற முடியாது. பணிப்பெண்கள் எதிரே ஏதாவது பேசிவிடுவாள் என அவர்களுக்கு தெரியும். எந்த பணிப்பெண்ணிடம் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ அவர்களுக்கு மட்டும் மிஸ்ஸஸ் பெனட்டின் பயம் தெரிந்ததால் போதும் என்று அவர்களிடம் விட்டு சென்றனர். தத்தம் வேலைகளில் மும்முரமாக இருந்த மேரியும் கிட்டியும் அவர்களை முதலில் சந்திக்க முடியாமல் போனதால் ஒருத்தி புத்தகத்திலிருந்தும் மற்றொருத்தி தனது ஒப்பனையிலிருந்தும் வெளியேறி உணவு உண்ணும் அறைக்கு வந்தனர். இருவரும் அமைதியாக தென்பட்டனர். கிட்டிக்கு தன்னுடைய விருப்பமான சகோதரியின் இழப்பினாலும் எல்லோருக்கும் இந்த விஷயத்தில் அவள் மேல் இருந்த கோபத்தினாலும் அவளுக்கு முன்பே இருக்கும் எரிச்சலான சுபாவம் மேலும் அதிகமாயிற்று. மேரியை பொறுத்தவரை தீவிரமாக எலிசபெத்தை நோக்கி ஏதோ பேசிவிட்டு அனைவரும் மேஜை முன் அமர்ந்த பின்னர், இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான சம்பவம், அநேகமாக அதிகமாக பேசப்படும். நாம் இப்பொழுது கோபத்தை கைவிட்டுவிட்டு புண்பட்ட மனதிற்கு சகோதரத்துவ ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றாள். எலிசபெத்திற்கு பதில் சொல்லும் எண்ணம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட மேரி மேலும் கூறினாள். லிடியாவிற்கு இது ஒரு சந்தோஷமில்லாத விஷயமாக இருந்தாலும் நாம் இதிலிருந்து ஒரு பயனுள்ள பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் அதனை மீட்க முடியாது. அந்த ஒரு தவறான செயல் முடிவில்லாத அழிவை தரும். நற்பெயர் பாதிப்படையும். நம்முடைய நற்பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அவ்வளவு சுலபமாக பாதிப்படையும் தன்மையும் உடையது. மோசமான இளைஞர்களிடமிருந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அது போதாது. எலிசபெத் அவளை பிரமிப்புடன் பார்த்தாள். மிக்க வருத்தத்தில் இருந்த அவளால் பதில் ஏதும் கூற முடியவில்லை. ஆனால் மேரியோ அவர்கள் முன் இருந்த தீமையிலிருந்து என்னென்ன நீதி கிடைக்கும் என்பதை பற்றி கூறி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். ஜேனுக்கும் எலிசபெத்திற்கும் பிற்பகல் வேளையில் அரை மணி நேரம் தனியாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. எலிசபெத்திற்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தன. ஜேனும் பதில் சொல்வதற்கு தயாராக இருந்தாள். இருவரும் நடந்த விஷயத்தின் விளைவுகளை பற்றி பொதுவாக புலம்பிக் கொண்டிருந்தனர். எலிசபெத் தீர்மானமாக அவ்வாறு நடக்கும் என நம்பினாள்.
இம்மாதிரி நடக்கவே முடியாது என ஜேனால் தீர்மானிக்க முடியவில்லை. எலிசபெத் தொடர்ந்து பேசலானாள். நான் தெரிந்து கொள்ளாததை பற்றி எல்லாம் எனக்கு சொல். வேறு விவரங்களை பற்றி எனக்கு தெரிவி. கர்னல் ஃபாஸ்டர் என்ன சொன்னார்? இச்சம்பவம் நடப்பதற்கு முன் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லையா? அவர்கள் இருவரும் எப்பொழுது ஒன்றாக இருந்ததை அவர்கள் பார்த்திருக்க வேண்டுமே. கர்னல் ஃபாஸ்டருக்கு லிடியாவை பற்றி சந்தேகம் வந்திருக்கிறது. ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவருக்கு தோன்றியிருக்கிறது. எனக்கு அவரை நினைத்தால் கஷ்டமாக இருக்கிறது. அவர் மிகவும் அன்பாகவும் கவனமாகவும் தான் பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் ஸ்காட்லாண்டிற்கு போகவில்லை என்பது தெரிவதற்கு முன் நம்மை பார்த்து நமக்கு தைரியம் கொடுப்பதற்கு வருவதாக இருந்தார். ஆனால் அவர்கள் வேறு எங்கோ சென்றிருக்கிறார்கள் என தெரிந்த பிறகு உடனே நம்மிடம் வந்துவிட்டார். விக்காம் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று டென்னி நம்புகிறானா? அவர்கள் ஓடிப்போக போவது அவனுக்கு தெரியுமா? கர்னல் பாஸ்டர் டென்னியை சந்தித்தாரா? ஆமாம், சந்தித்தார். அவனை கேட்டதற்கு தனக்கு அவர்களுடைய திட்டத்தை பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறான். அதை பற்றி தன்னுடைய உண்மையான அபிப்பிராயம் எதையும் கூற மறுத்துவிட்டான். அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்ற தன்னுடைய நம்பிக்கையை அவன் மீண்டும் வலியுறுத்தவில்லை. இதிலிருந்து அவன் முதலில் அவர்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என நம்புகிறேன். கர்னல் பாஸ்டர் இங்கு வரும் வரை அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகியிருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு எவருக்கும் வரவில்லையா? எவ்வாறு அப்படி நம்மால் நினைக்க முடியும்? அவனுடைய நடத்தை எப்பொழுதுமே சரியாக இருந்ததில்லை என்பதால் அவனுடன் எனது சகோதரியினால் சந்தோஷமாக வாழ முடியுமா என்ற பயம் எனக்கு இருந்தது. நமது பெற்றோருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இது எவ்வளவு விவேகமில்லாத ஜோடி பொருத்தமாக இருக்கும் என்று மட்டுமே நினைத்தார்கள். தனது கடைசி கடிதத்தில் லிடியா தான் இந்த திட்டத்திற்கு தன்னை எவ்வாறு தயார் செய்து கொண்டிருந்தாள் என்பதை பற்றி எழுதியிருந்ததாக தனக்கு மட்டும் தெரிந்த விஷயம் என்ற பெருமையில் கிட்டி ஒத்துக்கொண்டாள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர் என்ற விஷயம் பல வாரங்களாக கிட்டிக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் பிரைடனுக்கு போவதற்கு முன்பே தெரிந்திருக்கிறதா? இல்லை என நினைக்கிறேன். விக்காமை பற்றி கர்னல் ஃபாஸ்டர் தவறாக நினைத்திருந்தாரா? அவனுடைய உண்மையான சுபாவம் அவருக்கு தெரியுமா? முன்பு பேசியதைப் போல இப்பொழுது அவர் விக்காமை பற்றி நல்ல கருத்தை கூறவில்லை. அவன் அவசரக்காரன், செலவாளி என்று அவருக்கு தெரியும். இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு அவன் மேரிடனில் நிறைய கடன் வைத்துவிட்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது பொய்யாக இருக்க வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். ஹோ ஜேன், நாம் இதை இவ்வளவு ரகசியமாக வைத்திருக்காமல் அவனை பற்றி தெரிந்ததை சொல்லியிருந்தால் இது நடந்திருக்காது இல்லையா? ஒரு வேளையை அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தற்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என தெரியாமல் பழைய தவறுகளை வெளி உலகத்துக்கு சொல்வது நியாயமாகாது. நாம் நல்லெண்ணத்துடன் தான் நடந்து கொண்டோம் என்று ஜேன் பதில் கூறினாள். அவருடைய மனைவிக்கு லிடியா எழுதிய கடிதத்தை பற்றி கர்னல் பாஸ்டர் தெரிவித்தாரா? நாம் பார்ப்பதற்காக தான் அவர் வரும்போது அதனை கொண்டு வந்தார். ஜேன் அதனை எலிசபெத்திடம் கொடுத்தாள். அதில் எழுதியிருந்தது இவைதான். எனதருமை ஹாரியட், நான் எங்கு சென்றிருக்கிறேன் என உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சிரிப்பீர்கள். நாளை காலை நான் இங்கு இல்லை என்று தெரிந்தவுடன் உங்களை ஆச்சரியத்தை நினைத்து பார்த்தால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நான் கிரேட்னா கிரீனுக்கு செல்கிறேன். யாருடன் செல்கிறேன் என்று உங்களால் யூகிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் சாமர்த்தியசாலி அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இந்த உலகத்திலேயே நான் காதலிக்கும் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான். அவன் மிகவும் நல்லவன். அவன் இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால நான் போவதால் ஒரு தீங்கும் வராது. உங்களுக்கு இஷ்டம் இல்லையெனில் நான் போவதை பற்றி லாங்பர்னில் எதுவும் சொல்ல வேண்டாம். நானே அவர்களுக்கு கடிதம் எழுதி லிடியா விக்கம் என்று கையெழுத்திடும் பொழுது அவர்களுடைய ஆச்சரியம் இன்னும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய தமாஷாக இருக்கும். என்னால் எழுதவே முடியவில்லை. எவ்வளவு சிரிப்பு வருகிறது தெரியுமா? பிராட்டுடன் நான் இன்று இரவு நடனமாட முடியாமல் போனதற்கு எனது மன்னிப்பை தெரிவித்து விடுங்கள்.
விஷயம் தெரிந்தவுடன் அவன் என்னை மன்னித்து விடுவான் என நம்புகிறேன். அடுத்த முறை அவனை சந்திக்கும் போது அவனுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் நடனமாடுவேன் என கூறவும். நான் லாங்பர்னுக்கு சென்ற பிறகு என்னுடைய உடைகளை கொடுத்து அனுப்பவும். கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய மஸ்லின் உடையை சாலியை தைத்துவிட சொல்லவும். என்னுடைய அன்பனை கர்னல் பாஸ்டருக்கு தெரிவிக்கவும். எங்களுடைய சந்தோஷமான பயணத்தை கொண்டாடவும். தங்கள் அன்புள்ள தோழி லிடியா பெனட். மூளை இல்லாத லிடியா என கூவிய எலிசபெத், அம்மாதிரி ஒரு சமயத்தில் எழுதப்பட்ட இந்த கடிதம் ஒரு கடிதமா? ஆனால் அவளது தனது பயணத்தை குறித்து தீவிரமாக இருந்தாள் என தெரிகிறது. அதன் பிறகு அவளை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் இவள் பக்கத்திலிருந்து இப்படி ஒரு அவமானகரமான திட்டத்தை தீட்டிருக்க மாட்டாள். பாவம் தகப்பனார் என்ன நினைத்திருப்பார்? இவ்வளவு அதிர்ச்சி அடைந்து எவரையும் நான் பார்த்ததே இல்லை. அவரால் 10 நிமிடங்களுக்கு மேலே பேசவே முடியவில்லை. தாயாருக்கு உடனே உடல்நலம் குன்றியது. வீடு முழுவதும் ஒரே குழப்பத்தில் இருந்தது. ஹோ ஜேன், வேலைக்காரர்கள் யாருக்காவது இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்குமா? அது எனக்கு தெரியவில்லை. யாரேனும் ஒருவருக்காவது ஒருவர் தெரிந்திருக்கலாம். இது போன்ற சமயத்தில் விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் காப்பாற்றுவது மிகவும் கஷ்டம். அம்மா கத்த ஆரம்பித்து விட்டார். என்னால் முடிந்த உதவியை அவருக்கு செய்தேன். ஆனால் நான் எவ்வளவு செய்திருக்க வேண்டுமோ அதை செய்ய முடியவில்லை. நடந்த சம்பவத்தின் பயங்கரம் என் மூளையை மழுங்க செய்துவிட்டது. உன்னுடைய சக்திக்கு மீறியே தாயாரை கவனித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு உடல் நலம் வர சரியில்லை என நினைக்கிறேன். நீ தனியாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படி ஆகிவிட்டது. ஹோ, நான் உன்னுடன் இருந்திருக்க வேண்டும். நீ தனியாகவே பொறுப்பை சுமந்திருக்கிறாய். மேரியும் கிட்டியும் மிகவும் உதவியாகத்தான் இருந்தனர். அவர்கள் என் கூடவே இருந்திருப்பார்கள். ஆனால் அது சரியாக இருந்திருக்காது என நான் நினைத்தேன். கிட்டி மிகவும் மென்மையானவள். மேரி அதிகம் படிப்பதால் அவளுடைய ஓய்வு நேரத்திற்கு இடையூறு வரக்கூடாது என நினைத்தேன். அப்பா இங்கிருந்து சென்ற பிறகு செவ்வாய் என்று சித்தி பிலிப்ஸ் லாங்பர்னுக்கு வந்து வியாழன் வரை என்னுடன் தங்கினாள். அது மிக பயனுள்ளதாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. லேடி லூகாஸும் புதனன்று காலை வந்து தனது வருத்தத்தை தெரிவித்தாள். தனது பெண்களின் உதவி வேண்டுமா என கேட்டாள். அவள் வீட்டிலேயே தங்கியிருந்திருக்கலாம். நல்ல எண்ணத்துடன் தான் அவள் வந்திருக்க வேண்டும். ஆனால் இம்மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது நமது அருகாமையில் வசிப்பவர்களிடமிருந்து நாம் எவ்வளவு குறைவாக உதவி எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவும் நல்லது. உதவி என்பது முடியாத காரியம். அனுதாபம் சகிக்க முடியாத ஒன்று. தொலைவில் இருந்து கொண்டே நம்மை பார்த்து சந்தோஷப்படட்டும், திருப்தி அடையட்டும் என்றாள் எலிசபெத். தன்னுடைய மகளை தேடுவதில் தனது தகப்பனார் என்ன முயற்சிகள் எடுக்க உத்தேசித்திருக்கிறார் என விசாரிக்க ஆரம்பித்தாள். அவர்கள் இறுதியாக குதிரையை மாற்றிய எப்சனுக்கு சென்று அங்கிருப்பவர்களிடம் ஏதாவது தகவல் கிடைக்குமா என தெரிந்து கொள்ள எண்ணிருந்தார் என நினைக்கிறேன். கிளாப்ஹாமிலிருந்து அவர்கள் சென்ற குதிரை வண்டியின் எண்ணை தெரிந்து கொள்வதுதான் அவரது முக்கியமான நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு வண்டியிலிருந்து மற்றொரு வண்டிக்கு மாறியது குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கும் என்று அதனை பற்றி அங்கு விசாரிக்க எண்ணிருந்தார். வண்டியை ஓட்டுபவர் அவர்களை எந்த இடத்தில் இறக்கிவிட்டார் என கண்டுபிடித்தால் அவர்கள் மீண்டும் எந்த வண்டியில் கிளம்பினார்கள் என கண்டுபிடித்து விடலாம். வேறு ஏதாவது திட்டம் இருந்ததா என எனக்கு தெரியவில்லை. அவர் அவசரமாக கிளம்பினார். மிகவும் வருத்தமான மனநிலையில் இருந்ததால இதை கண்டுபிடிக்கவே எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அத்தியாயம் 47 முடிந்தது.